அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 19ல் வந்து ஒன்றுபட்ட அதிமுக, ஆஃப்கோர்ஸ் டிடிவி வெளியில் இருந்தார். என்டிஏ இருந்ததுன்னா, ஒன்றுபட்ட அதிமுக என்டிஏ இருந்ததுன்னா நிச்சயமாக 26ல் வந்து விஜய் ஃபேக்டர் இருந்தாலும் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுப்பாங்க, கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் அதிமுக ஒன்றிணையாமல் இப்போ ஓபிஎஸ்ஸை வெளியில் விட்டுட்டு அவர் எப்படியும் ஒரு 10-20 தொகுதி 10 தொகுதி உடச்சா கூட, ஏன்னா ஒரு தொகுதி 2 தொகுதியில் கூட கவர்மெண்ட்டை கவரும் அல்லது நிமிரும். அடுத்த முடிவு வந்து ரொம்ப ஃபோட்டோ ஃபினிஷாக தான் இருக்கும். ஸோ 10 சீட்டு குறையாமல் எடப்பாடி இவர் ஓபிஎஸ்ஸால் பிரச்சனையை உண்டாக்க முடியும். ஓபிஎஸ் உள்ளே சேர்க்கலன்னா அவர் ஓரளவு சேதாரத்தை எடப்பாடிக்கு ஏற்படுவார். ஒன்றுபட்ட அதிமுக எல்லா காலத்திலுமே திமுகவுக்கு வந்து சிம்ம சொப்பனமாகத்தான் இருந்திருக்கிறது. யுனைடெட் ஏடிஎம்கே வித் 2 லீவ் சிம்பல், இரட்டை இலை கொண்ட ஒன்றுபட்ட அதிமுக 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு திமுக மக்கள்கிட்ட போகும்போது மிக 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 பெரிய சவால். ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசம். அதிமுகவோட யார் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா 5 வருஷம் திமுக ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது, இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். 10 வருஷம் பவரில் இல்லாமல் திமுக போகும்போது ஓட்டு போடுறது வேறு, 5 வருஷம் ஆண்டுட்டு போகும்போது போடுறது வேறு. ஸோ யுனைடெட் ஏடிஎம்கே தாங்க இன்றைக்கி முக்கியம். சசிகலா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தாலும் அது நல்ல ஸ்டேட்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து ஒன்றுபடலைன்னா இவங்களால வீழ்த்தவே முடியாது, அதில் சந்தேகமாக வேணாம்.